Hi friends, welcome to Maha Sendil YouTube channel. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். தித்திப் தோசைன்னு அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எனக்கு என்ன மாவுன்ட்டு நம்ம பால்வடியில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாவு தான். அதை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு தோசை சுட போகிறோம். தித்திப் தோசைன்னு சொல்லுவோம். எப்படி சுட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. மாவை கட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் என் பையனும் நான் தான் சாப்பிட போகிறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாவு ஆட் பண்ணிட்டோம். மாவு ஆட் பண்ணியாச்சு. நம்ம சுகர் போட்டுக்கலாம். வெல்லமும் போடலாம், சுகர் போடலாம், இல்லை பிளாக் சுகர் கூட போடலாம். பட் நான் வந்து இந்த சுகர் தான் போடுறேன். நம்மளுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறதுக்கு அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் 3 பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். என் பையன் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஏலக்காய் 2 எடுத்து வச்சுக்கலாம். அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல, அதனால் 2 ஏலக்காய். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஏலக்காய். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பால் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு விஸ்கு வச்சு. பாப்பா தூங்குறா, அதனால தான் நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போட்டு கூட நம்ம பண்ணலாம். தேங்காய் போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம். சில பேர் தேங்காய் போட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தேங்காய் வந்து துருவி போடாமல் கட் பண்ணி அதை நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அது சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி பிடிக்கும். மற்றவங்களுக்கு எப்படி துருவியும் போடுவாங்க, சில பேர் அதை நல்லா வெட்டியும் போடுவாங்க. எனக்கு அதை நல்லா கட் பண்ணி போட்டு சாப்பிட பிடிக்கும். அதனால் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் தேங்காவை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கல் கொஞ்ச நேரம் காயிட்டும். தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் வந்து நம்ம ஊற்றி தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மல் தோசை எப்படி சுடுவோம் அப்படி சுட்டுக்கலாம். அடை மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சில பேருக்கு நெய் ஊற்றினா பிடிக்காது, சில பேருக்கு எண்ணெய் ஊற்றினா பிடிக்காது. நம்ம எண்ணெய் ஊற்றியே பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுவும் தித்திப்பு நெய்யும் போட்டால் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிடும் அது. அதனால நம்ம வந்து நார்மல் சமையல் எண்ணெயை போட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இதுதான் என்னுடைய டிஃபனு. என் டிஃபன் டைம் பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் பாருங்கள், கரெக்டாக 12 o'clock ஆகுது. இப்போ தான் நம்ம டிஃபனே இப்போ தான் சாப்பிட போகிறோம். அப்போ லஞ்சு எப்போ சாப்பிடுவோன்னு பார்த்துக்கோங்க. பொண்ணை தூங்க வச்சுட்டு பையனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டிஃபன் எப்படி வருதுன்ட்டு. தோசை
இது நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அதை தண்ணியில் கொஞ்சம் அதுலேயே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிலே வெல்லம் போட்டிருப்பாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரோ இல்லை இன்னும் கொஞ்சம் வெல்லமோ நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஒயிட் சுகரோட பிளாக் சுகர் சேர்க்கறது நல்லது. பட் எங்கள் வீட்டில் பிளாக் சுகர் இல்லாததால ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். மாவு வெந்துடுச்சு, அதை எப்படி திருப்பி போடலான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் தோசை எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்ம சுட்டாலே தோசை இப்படி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவில் நான் கரெக்டாக வச்சுருக்கேனா இல்லை கரெக்டான இதில் பண்ணுறேன்னா கூட எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு தோசையே சூப்பராக வந்துருது பாருங்கள். எப்படி நம்ம பிச்சு தான் சாப்பிட போகிறோம். பட் அதை அழகாக ரவுண்ட் பண்ணி சுட்டால் தானே நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. 2வது தோசை நான் ஊற்றி இருக்கிறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இருங்க அதையும் நான் காமிக்கிறேன் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாமா. தோசை ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எப்படி வரப்போகுதுன்னு இப்போ எனக்கு தெரியல. பொறுமையாக எடுக்கலான்னு பார்க்குறேன். நல்லா தான் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எடுக்க சொல்ல பொண்ணு போகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு. எப்படியே ட்ரை பண்ணி உடையாமல் திருப்பி போட்டாச்சு. இதை கட் பண்ணாமல் இப்போ ரிட்டன் அது நல்லா உள்ளே வேகட்டும். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் சீக்கிரமாக வேகிறதுக்கு. பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம டிஃபனையும் சாப்பிட்டு முடிக்கணும். இல்லைன்னா அவள் சாப்பிட விட மாட்டா. அப்புறம் அவள் எழுந்தோடனே அவளுக்கு நம்ம ஊட்ட வேண்டியது இருக்கும். என் பையன் வேறு இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க. ஒரு வெளியே போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் அந்த பிளான் கேன்சல் ஆனதால் அவர் ஜாலியாக வீட்டில் இருக்கிறாரு. ஏதோ ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள் தோசை, உடையாமல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தோசை தான் குண்டு வந்துடுச்சு. 2வது தோசை உடையாமல் எடுத்துட்டோம். இந்த தோசை சூடதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் நான் வர கலகிட்டேன் செய்யலான்ட்டு. பட் ஆனால் அது ரொம்ப இதுவாக வருது நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அது அப்போ வந்து நல்லா தான் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை சொதப்புது. இந்த மாவு வேறு டிஃப்ரெண்ட்டாக வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு மாவு வேறு மாதிரி இருந்துச்சு, பால் வடியில் கொடுத்தது. இந்த மாவு வேறு மாதிரி இருக்குது. ஒருவேளை மாவு பிரச்சனையா இல்லை யாம் பிரச்சனையாக தான் எனக்கு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுக்கலாம் இதோட. நம்மளுடைய மாவில் உண்டானு பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. கரெக்டாக 3 தோசை அளவுக்கு வந்துடுச்சு இந்த மாவு போட்டது. நான் தேங்காய் சேர்க்கல. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சேர்த்தேன்னு சொன்னேன். இப்போ ஆனால் தேங்காய் சேர்க்கல. வீட்டில் தேங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தேங்காய் சேர்க்கல. உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொதப்பலாக தான் போச்சு இந்த தோசை. நான் இன்னொரு டைம் நல்லா பண்ணி காமிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் தெரிஞ்சாலும் அதை பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சொதப்பல் வீடியோ உங்களுக்கு நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சமையல் ஓரளவு தான் தெரியும். எனக்கு என்னென்ன தெரியுதோ அதுதான் போடுவேன். இந்த சமையல் உங்களுக்கு இது சமையல்னு தெரியாது. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் கேட்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சமையல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.